சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவரை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா 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 சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை வைந்தனையே போக்கிடுவார் பந்தளனின் பிள்ளை அபயம் என்று கரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனன்றி அவனிலே அணுவும் அசைவதில்லை வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை உறப்படுவோம் கூட்டு சரணம் போட்டு எருமேலி பேட்டை செல்வோம் சுவாமியே வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை உறப்படுவோம் கூட்டு சரணம் போட்டு எருமேலி பேட்டை செல்வோம் பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம் ஐயப்பன் திண்டகத்தோ சாமி திண்டகத்தோ ஐயப்பன் திண்டகத்தோ பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம் கோட்டை காவலன் மாவரசாமி கொண்டாடி மகிழ்வோம் நாம கொண்டாடி மகிழ்வோம் சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு ஈரொன்பது படியேறி ஈசன் பதம் நாடு பாரெல்லாம் காப்பெரிப்பும் பரமனின் திருவீடு பாரெல்லாம் காப்பெரிப்பும் பரமனின் திருவீடு நாராயணன் செல்வனையே நாவினிக்கு பாடு
இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி அன்புக்கு தாயது பச்சை புள்ள நெஞ்சிக்குள்ள ஒரு அச்சம் இல்ல பாசத்தில் கட்டி வச்ச வாசம் உள்ள பாராட்டி பூமால போடு புள்ள எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி கண்ணுபடும் கட்டான கட்டழக எங்கூரு கட்ட பொம்மை பாரு அஞ்சாத பீமனுக்கு சிங்கார ராமனுக்கு கொண்டாங்க மல்லியப்பூ தேரு புல்லெல்லாம் தேன் வடிக்கும் கண்ணால ராசானி பார்த்தா நீ பார்த்தா எல்லோருக்கும் வாழ்வு தரும் நல்லோரை எப்போதும் நல்லாவே வாழ வைப்பா ஆத்தா சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா ஐயா தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு அம்மம்மா அங்கம்மா
சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா மங்கம்மா. அட பல வீட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா இன்னையா பொன்னையா. பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா. தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழியாம் நம் அன்னை தமிழை வாழ்த்துகின்ற தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. போக்குவரத்து ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். வாழ்த்து சொல்லுங்கள், வாழச் சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்தச் சொல்லுங்கள். எந்த தம்பி மண்ணில் வந்த இந்த நாளில் வாழ்த்து சொல்லுங்கள், வாழச் சொல்லுங்கள், வண்ண நிலவை. போக்குவரத்து ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய ஏஐ சார் அவர்களே, மரியாதைக்குரிய சிஎஸ்ஆர் சந்திரசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய சிஎஸ்ஆர் வடிவேல் அவர்களே, அங்கே மத்தியிலிருந்து வருகை வந்திருக்கின்ற சிஎஸ்ஆர் அர்ஜுனன் அவர்களே, சிஎஸ்ஆர் முருகன் அவர்களே, மற்றும் நமது பணிமனையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளே, மற்ற பணிமனையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற அதிகாரிகளே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, மற்ற பணிமனையிலிருந்து இங்கே வருகை வந்திருக்கின்ற தொழிலாளர் நண்பர்களே, நமது பணிமனையிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களை மூத்த அண்ணன்மார்களே, சிஐ பாலகிருஷ்ணன் சார் அவர்களின் அந்த ஏற்று வருகை வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்று பெறுகின்ற பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் நெல்லை கட்டபொம்மன் நகர் பணிமனையில் 21 ஆண்டுகளும், வள்ளியூர் பணிமனையில் 3 ஆண்டுகளும் நடத்துனராக பணிபுரிந்து பின்னாளில் பணி உயர்வு பெற்று பயணச்சீட்டு ஆய்வாளராக, அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து ஆய்வாளராக 5 ஆண்டுகள் நமது பணிமனையில் பணிபுரிந்து மொத்தம் நமது போக்குவரத்து கழகத்தில் 29 ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணியில் இருந்து நல்ல முறையில் ஓய்வு பெறுகிறார். இந்த ஓய்வு பெறுகின்ற நமது பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர், பேசக்கூடியவர். எல்லா வண்டிக்கும் ஆள் போட்டாச்சுன்னா சார் டென்ஷனே இருக்காது. சார் அங்கேயும் ஜாலியாக போயிட்டு வருவாங்க. ஏதாவது வண்டிக்கு ஆள் இருந்தால் தான் சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நாங்கள் மத்தியான நேரத்தில் கேன்டீனில் சாப்பிட போவோம். அந்த டைம் தான் சாரும் சாப்பிட வருவாங்க. சார் சாப்பிட வரும்போது இவ்வளோ உயரத்தில் ஒரு கப்பில் ஒரு குழம்பு இருக்கும். அதில் பெரும்பாலும் மீன் குழம்பு தான் இருக்கும். ஒருவேளை வீட்டில் வளர்ப்பாங்களோ என்னமோ தெரியல. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சாரு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. எல்லாருமே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஏதாவது ஒரு வண்டிக்கு ஒரு கண்டக்டர் தேவை அப்படின்னா சாரு மெதுவாக பேசுவாங்க. தம்பியோ இன்னைக்கு ஒரு நாளும் போயிட்டா போ, நாளைக்கு டியூட்டி இறங்கி நீ வீட்டுக்கு போ, அடுத்து ஒன் டேனுக்கு வந்தா போதும்பா அப்படின்னு சார் சொல்லுவாரு. உடனே அந்த நம்பர் சொல்லுவாரு, நேற்று இதே தானே சார் சொன்னீங்க அப்படின்னு பாரு. இல்லை போ இன்னைக்கு ஒரு ஆள் லீவு அப்படின்னு சார் அந்த சாருடைய அணுகுமுறை அப்படி இருக்கும். நல்லா பேசி பழகி எப்படியாவது சார் காரியத்தை சாய்ச்சிருவாப்புல. அப்படி பழகக்கூடிய ஆளு. சாருக்கு ஒரு மகன், 2 மகள், 3 பிள்ளைகள்,
3 பேருக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. சார் அவர்கள் இனி வருங்காலங்களில் 3 பிள்ளைகளுக்கும் நல்ல வரன் அமைந்து பேரன் பேத்திகளோடு குன்றாத உடல்நலமும் குறைவில்லா மகிழ்ச்சியோடும் வாழ எல்லாம் உள்ள இறைவனை எல்லோருடைய சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன். பணிமனையில் மிகவும் வெகு சிறப்போடு நடைபெறுகின்ற நமது CI பாலகிருஷ்ணன் அவர்கள் DA போக்குவரத்து ஆய்வாளர் அவர்களின் பணி நிறைவு விழாவை வந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து தொழிலாளர்கள் குடும்பத்தின் நண்பர்கள் அனைவரையும் தோமுச சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார நம்ம டிப்போக்கு வந்ததுலேருந்து யாருனாலும் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா அணைச்சி கொஞ்ச நேரம் கதை விட்டு என்னத்தையாவது பண்ணி எப்படியாவது வண்டி ஓட வச்சிருவாங்க. அது அந்த தைரியத்துல பிஎம் சுதந்திரமா இருந்துருவாங்க. பிஎம் எப்பவுமே CI இருந்தாலே சுதந்திரம் தான், எந்த டென்ஷன் வேண்டாம், எப்படி சார் ஓட்டிடுவாரு வண்டி அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு தைரியத்துல எவனுக்காவது ஒரு 200 ரூபாய் தேவைப்பட்டா உடனே கொடுத்து நீ ஓடு தம்பி, நீ போ வீட்டுக்கு போ, எவ்வளவு தேவை 500 ரூபாய் கொடுத்தாவும். இப்படி பண்ணி பண்ணி வண்டியை ஓட்டியாச்சு. இன்னும் நாங்க எப்படி ஓட்டன்னு தெரியல, அதான் பெரிய பிரச்சனை. அப்படி சப்போர்ட் பண்ணி என்னத்தையாவது பண்ணி அவன்கிட்ட பிறகு வாங்கிடுவாங்க. இப்படி என்னத்தையாவது பண்ணி எப்படியாவது ஓட்டி கதையை ஓட்டி சிறப்பாக நடத்தியதற்கு பாலகிருஷ்ண சாருக்கு எங்கள் தோமுச சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். ரிட்டையர்டு ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடக்கிறது. அவர் பணிமனையில் சிறப்பாக பணி செஞ்சு அத்தனை தொழிலாளியோடையும் ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அவர் வந்து எதுவுமே கோவப்படாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள்ட்ட நட்பாக பழகி எல்லாரோடையும் நல்லா தான் இருந்தார். எனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் தொழிலாளி சார்ந்து. இருந்தாலும் நாங்கள் 1 மணி நேரத்தில் நட்பு முரணாக தான் இருக்குமோ ஒழிய பழைய முரணே இருக்காது. அவரும் நானும் 1 மணி நேரம் தான், பிறகு என்ன சாரும்போம் அவர் என்ன தம்பி அப்படின்ட்டு பேசிக்கிடுவோம். நாங்கள் 2 நாளைக்கு வரைக்கும் 2 பேருக்கும் சண்டை வந்துடும் தொழிலாளி விஷயமா தான். வேற எதில் ஏன் சார் அவனை அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்கன்னு அப்படித்தான். அப்படின்னா மறுநாள் நான் தம்பியும் பாரு நானும் சார் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அவர் எத்தனை தொழிலாளிக்கு நிறைய உதவி செஞ்சாரு. CLR பெரும்பாலும் CLR தொழிலாளி தான் வண்டிக்கு போகும்போது வண்டி கலெக்ஷன் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி குறைவான ஓட்டி பைசா எடுத்துட்டு போறானே அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 200 யாருக்கு ஒரு நாள்லாம் அவர் 7 பேருக்கு கொடுத்தாரு. நான் பார்த்தேன், என்ன சார் இவ்வளவு போயுதா அப்படின்னு. எனக்கும் ஒரு 200 ரூபாய் ஷார்டேஜ் ஆச்சு. நான் கிழிச்சு போட்டு டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நீயும் வாங்கிக்கோ தம்பி அப்படின்னாரு. வேண்டாம் அப்படின்ட்டு போனா. அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த 700 ரூபாய் சம்பளம் வந்து இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரிய ஒரு 10,000 மேல அவருக்கு கொடுத்துருப்பாரு நான் பார்த்த அளவுக்கு. மறுபடியும் எல்லா தொழிற்சங்கத்துக்குமே ஒரு பாகுபாடு இல்லாத எல்லா தொழிற்சங்கத்துக்கும் என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு லீவோ அதோ பிஎம் சார்ட்டே போகாத அளவுக்கு அப்படி எப்படி மறைமுகமா எப்படி லீவ் கொடுக்கணும் செய்யணும்னு அது செய்வார். அதே மாதிரி மெடிக்கல் லீவ்லையும் யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா அவர் என்னென்ன செய்யணுமோ அப்படி சப்போர்ட் பண்ணி செய்வாரு. கடைசியில ரிப்போர்ட் எழுதுங்க அதுங்க எதுன்னு ரொம்ப கோவம் வந்தாலும் கடைசியில விடுங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஒரு தொழிலாளிக்கு வந்து பாதுகாப்பா இருந்தாரு. இது போல இன்னொரு ஆய்வாளர் வந்து நமக்கு செய்வாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவ்வளவு எவ்வளவு எனக்கு கண்ணுக்கு தெரிய நிறைய பேர் அவரை ஏசினதை நானும் பார்த்துருக்கேன், நானும் கண்ணாரா பார்த்துருக்கேன். அதனால அவருடைய அன்பு வந்து தொழிலாளி மத்த அன்பு அளவில்லாதது. அதே நேரத்துல அவரு இனியும் அவரை நல்ல முறையில பாதுகாத்து வீட்லயும் சரி இவ்வளவு காலமா வேலையில பல கஷ்டம். அவர் வந்து KND பணிமனையில வேலை பார்த்திருக்காரு, கோயில்பட்டி பணிமனையில வேலை பார்த்திருக்காரு, வள்ளியூர் பணிமனையில வேலை பார்த்திருக்காரு, நார்வேல கூட வேலை பார்த்திருக்காரு. அத்தனை வேலையில மட்டும் ரொம்ப கரெக்டா வேலை செய்யக்கூடிய லீவு போட மாட்டாரு. நான் கூட மே தினத்துல நான் லீவு சார் அப்படின்னா, என்னப்பா மே தினத்துல லீவு போடுறா 2 சம்பளம் கிடைக்குமேல. இல்ல சார் மே தினத்துல நாங்க எப்பயும் கூட்டத்துல கலந்துக்கிடுவோம்னா. ஆனா இல்ல தம்பி நமக்கு வேலை தான் முக்கியம், மே தினம் முக்கியம் அப்படிங்கும் போது இல்ல சார் கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் மே தினத்தை சிறப்பா நாங்க கொண்டாடுற ஆளுங்க என்ன. சரி CIT தொழிற்சங்கத்துக்கு பக்கபலமா தொழிற்சங்கம் வளர்றதுக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்தார். அதை இந்த நேரத்துல நான் அவருக்கு சொல்றேன்.
அவர் வந்த பிறகு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. தொழிற்சங்கத்துல மெம்பர்ஷிப் அதிகமாச்சு. அவர் செஞ்ச உதவி அளவில்லாது. நான் ஏதாவது அவரை ஏதாவது பேசியிருந்தா அவரை நீ மன்னிச்சுக்கிடணும். வரவேற்று உங்களை அன்போடு வரவேற்று நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தலைமையேற்று நடத்தும் கிளை மேலாளர் அவர்களுக்கும், இன்று கதாநாயகனாக விளங்கும் டிஐ சார் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், ஏஐ சார் அவர்களுக்கும் மற்றும் சிஐ, அனைத்து சொந்தங்கள், அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கட்டுப்பாட்டு பிரிவில் வேலை பார்க்கறது மிகவும் சிரமம் என்னை பொறுத்தவரை. அது ஓட்டுநர் நடத்துனர் சிரமம் இருந்தாலும் அதுலேயும் மிகப்பெரிய சிரமம் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு வண்டி கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு வண்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அவங்க ஏசுவாங்க. சில நேரங்கள் ஆப்ஷன் போட்டுட்டு இருக்கும், அதை கிளியர் பண்ணிடுவாங்க. திசைவலையை பொறுத்தவரையில இந்த ஆப்ஷன் பிரச்சனை நிறைய கிடையாது. நம்ம மத்திய சங்கத்தில் இருக்கனால நிறைய டெப்போகள்ல பார்க்குறோம். ஒரு நல்ல டெப்போனா திசைவலை தான். கடைசியில் சாரு திசைவலையில வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்க தொழிலில் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும்போது வீட்டில் அதிகமாக கவனம் செலுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இனி உள்ள காலத்தில் இதை மறந்து வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் பார்க்கணும். அடுத்தால இங்கே கட்டுப்பாட்டு பிரிவில் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஷெட்யூல் போடுவோம், அதில் உள்ள வண்டிகள் ஓடாது. ஆள் தட்டுப்பாடு மெயினாக. அவங்க இருந்த டைமில் சென்னைக்கு 2-3 அடிஷனல், 2 கோயம்புத்தூர், 3 மதுரை, இப்படி நம்ம டெப்போலாம் அதிகமாக போகும். மற்ற டெப்போகளை விட நம்ம டெப்போகள் அதிகமாக வரும். அது எல்லாரும் தொழிலாளியுடைய ஒற்றுமை, சாருடைய அணுகுமுறை, கிளை மேலாளர் அவருடைய, அதாவது ஒரு ஆப்சன்ட் இதில் போட்டாச்சுன்னா அந்த தொழிலாளி பாதிக்கா இருக்கு. அதனால அவர்கள் மீண்டும் நீடோடி வாழ ஐஎன்டி சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. சாரை பற்றி சொல்லதுக்கு இல்லை, எல்லாருமே சொன்னாங்க. சாரு கோவப்பட மாட்டாப்புல. சார் வந்து வண்டி சொன்னாலே நமக்கு ஒரு இதாகிடும். என்ன சார்னா எப்படியாட்டும் போயிட்டு அம்மக்கா அப்படின்னா உடனே சரி அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். சார் அதோட சந்தோஷமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கிளை மேலாளர் அவர்களே, இந்த விழாவில் கதாநாயக வீட்டிற்கும் நமது டிஎஸ்ஆர் அவர்களே மற்றும் ஏஎஸ்ஆர் அவர்களே மற்றும் நமது பணிமனை சிஐ சந்திரசேகர் சார் அவர்களே மற்றும் வேறு பணிமனை வந்திருக்கின்ற சிஎஸ்ஆர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பாலகிருஷ்ணன் சாருடைய குடும்ப உறவினர்களே மற்றும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே, தொழிலாளர் தோழர்களே, நமது ஓய்வு பெற்ற தொழிலாளர் நண்பர்களே, அனைவருக்கும் நான் சிஐடி சங்கத்தின் சார்பாக, ஓய்வு பெற்ற சிஐடி சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பாலகிருஷ்ணன் சாரை பொறுத்தமட்டில் ஏற்கனவே எல்லாருமே பேசினதுதான். அதாவது ஒரு அமைதியான ஆளு. அவர் வந்து உண்மையிலே நமது பணிமையை வந்த பிறகுதான் அவருக்கு 2 ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சது. உண்மையில இடையில வந்து அவருக்கு மாற்று கிளை வந்தது. ஆனால் அவர்கள் அதை திரும்பவும் திசைமலை தான் அவருக்கு பிடிச்ச பணிமனைக்குனால திரும்பவும் மாற்றலாகி திசைமலைக்கே வந்தார்கள். ஏன்னா முருகராஜ் சொன்ன மாதிரி திசைமலை பணிமனை பொறுத்த மட்டும் யாருமே வேலை செய்து கடைசி வரையும் ஓட்டலாம். அதாவது மற்ற பணிமனையில் உள்ள நெருக்கடி திசைமலையில கிடையாது என்பது சூப்பர்வைசருக்கும் தெரியும், தொழிலாளிகளுக்கும் தெரியும். ஏன்னா சூப்பர்வைசர்லாம் நம்ம பணிமனைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் போட்டி. நம்ம தலைமை அலுவலகத்துல கேட்டா தெரியும், திசைமலை டிப்போன்னா யாரும் வரதுக்கு தயாரா இருக்காங்க, அவ்வளவு போட்டி. அதனால இந்த பணிமனை பொறுத்த மட்டும் இந்த விழாக்கள் எதுனாலுமே மற்ற பணிமனை மாதிரி கிடையாது. மற்ற பணிமனைகள் எல்லாம் சார் எந்த தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்காங்களோ அந்த தொழிற்சங்கத்துல உள்ளவங்க மட்டும்தான் விழா நடத்தி பாராட்டி நடத்தி சொல்லுவாங்க. ஆனா திசைமலை பொறுத்த மட்டும் எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் தொழிலாளர்களும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரே பணிமனைனா திசைமலை பணிமனை தான். அதனால இன்று உண்மையிலேயே அவர்கள் வந்து அந்த கண்ட்ரோல் செக்ஷனை பொறுத்த மட்டும் எல்லாரும் சொன்னதுதான். அதாவது அவ்வளவு பிரச்சனை வரும். ஏன்னா அதிகாரினாலே அவர்கள் அந்த பாணியில் தான் பேசுவாங்க, இருப்பாங்க. அது சில தொழிலாளிக்கு பிடிக்கும், சில தொழிலாளிக்கு பிடிக்காது. அதனால சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையும் அவர் அதை யாரு மேலும் கோபப்பட மாட்டார். இன்னைக்கு சண்டை போட்டா கூட நாளைக்கு தம்பி வாண்டான்னு சொல்லுவாரு. அதே இது நம்ம வந்து இந்த பணிமலை இருந்த தொழிற்சங்க தலைவராக இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவர் வந்து அடுத்த நாள் என்ன சொல்லுவார், ஏன்னா இந்த மாதிரி இந்த தம்பி இப்படி பேசிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாப்புல. என்கிட்ட எல்லாமே மறைக்க மாட்டாப்புல. யாரு எது பேசினாலும் என்ன நடந்தாலும் என்கிட்ட அடுத்த நாள் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவாப்புல. அப்ப நான் சாரை கொஞ்சம் அமைதிப்படுத்தி, சரி சார் ரைட்டு நம்ம பார்த்துக்கலாம், சரி அவங்க தொழிலாளி அப்படிதான் இருப்பாங்க, அப்படி கொஞ்சம் நீங்க பேசுங்கன்னே பார்ப்பல. நம்மளும் சொல்லுவோம், சரி சார் நம்ம பேசணும் அப்படின்ட்டு. அதே போல அவரும் அதை மனசுல வைக்க மாட்டாரு. எத்தனை பேரும் அவரை ஏசிருப்பாங்க,
அது அவர் முன்னாலே ஏற்றிருப்பாங்க, அவருக்கு தெரியும், நம்மகிட்ட சொல்லுவாரு, அதோட அவர் சந்தோஷப்பட்டுடுவாரு. இதுதான் மனித வாழ்க்கை. அதாவது யாரும் ஒருவருக்கு போட்டி போட்டு கொண்டு எதையும் நம்ம போகும்போது கொண்டு போறது இல்லை. அதை நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். மனித வாழ்க்கை அதான். கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும், எல்லாமே வரும். அதை எல்லாம் சமாளித்து போகக்கூடிய இதுதான் நமக்கு கடவுள் ஆறறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதை சமாளித்து போகக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும். அதை உண்மையிலேயே நம்ம சிஎஸ்ஆர் கிட்ட அது உண்டு. எனவே பல நூற்றாண்டு வாழ வேண்டும். மாலை விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் மரியாதைக்குரிய கிளை மேலாளர்களே, உடன் இருக்கும் நமது சிஐ சார் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் முதலுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் நான் சார்கிட்ட பழகினது கொஞ்சம் ஷார்ட் தான், கொஞ்சம் நாள் தான் பழகிருக்கேன். அதில் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதனால அவங்கள பற்றி, அவங்க பணிகளை பற்றியோ அவங்களை பற்றியோ எனக்கு விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சார் இந்த பணிமனையில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லுவேன். எப்படின்னா, ரிட்டையர்ட் ஆன பிறகு தன் குடும்பத்திலையும் நம்ம பிள்ளைகள்கிட்டையும் நீண்ட நேரம் செலவிடுங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பணிகாலத்துல 8 மணி நேரம் பணி, போக்குவரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், 10 மணி நேரம் ஒரு நாள் வாழ்க்கையிலே அப்படி கழிஞ்சு போகும். மீதியை தான் நம்ம குடும்பத்தார் கூட போய் நம்ம செலவழிப்போம். அதுலயும் ஆப்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட பேசுறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா இனிமேல் பணி நிறைவுக்கு பிறகு முழுமையாக நம்ம குடும்பத்தார் கூட தான் நம்ம என்ன செய்ய போறோம், இருக்க போறோம். அதனால குடும்பத்தார் கூட நல்லா பேசி, அவங்க கொஞ்சம் மனைவி கூட எல்லாம் நல்ல அந்யோன்யமா இருந்து வந்தாதான் அந்த வாழ்க்கைகள் எனக்கு சிறக்கும். சார் வார நேரம் எல்லாம் நல்ல புன்னகையா பேசுவாங்க. அதனால அவங்க குடும்பத்திலையும் எல்லாரும் புன்னகையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், பொய் சொல்லி தப்பிக்காதே. உண்மை சாக விடாது, பொய் வாழ விடாது என்ற விவேகானந்தரின் அறிவுரைப்படி இந்த விழாவை ஆரம்பிப்போம். பாலகிருஷ்ண சாரை சொல்ல போனால், உண்மையிலே நானும் சாரும் ஒரு 10-12 டியூட்டி பார்த்துருப்போம். நல்ல ஒரு அமைதியான ஆள், ஒரு அசிங்கமான வார்த்தை பேச மாட்டாங்க. யாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி யாரையும் கெடுக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அது எனக்கு சார் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடமாகவும் இருந்து, அது ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஆள். அந்த எண்ணங்கள் போல அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும், அவங்களும் நீடோடியே வாழணும். நான் சொல்லி ஒரு சின்ன பாட்டம் பாடுறேன். சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரும் கொடுக்கும் ஈசனை, அருள் தரும் ஆண்டவனை, அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்குவோம் அரிய சுர ஐயப்பனை. வில்லாளி வீரனை, வீரமணி கண்டனை, தமிழ் சொல்லடத்தில் பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை. சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா. சஞ்சலங்கள் இல்லை, பயத்தனையே போக்கிடுவான் பங்களனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தான் அகன்றிடுமே தொல்லை. அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. வீட்டை விட்டும் கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம். கூட்டு சரணம் போட்டு எரி மேலே பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம்.
கோட்டை காவலர் பாபர் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. தேடு இறந்தது படியேறி ஈஸ்வரபதம் நாடு பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமனின் திருவீடு நாராயணன் செல்வனைய நாவினைக்க பாடு. சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றொருவன் மண்ணில் இறந்து பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றொருவன் மண்ணில் இறந்து பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதி ஒன்று எங்கள் நீதி, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்வதெங்கள் நெஞ்சமே. உங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்வதெங்கள் நெஞ்சமே. உங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, கல்வி வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை
நாங்கள் வாழும் நாட்டிலே இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே செக்கர்வானம் போல எல்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்துவிட்ட கைகளே பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம் சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம் தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே ஆடுவோம் நாம் வாழ்கவென்றே மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்
பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. மிகவும் சிறந்த முறையிலே என்னுடன் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பான எனது ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அடுத்தால ஏஷார் விஜய் ஆனந்த் அவர்களும் மிக நல்ல முறையில் எனக்கு என்னுடன் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அடுத்து சந்திரசேகர் சி அவர்கள் அடுத்தல வடிவேல் சி அவர்கள், முருகேஷ் சி அவர்கள், அர்ச்சுன சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அடுத்தது முருகராஜன் ஐஎன்டிசியினுடைய முருகராஜன் வந்திருக்கிறார்கள். ரிட்டையர்ட் சிஐடி ஜான்ரோஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரிட்டையர்ட் போர்மேன் பீர் முகமது சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அடுத்த ரிட்டையர்டு கண்ட்ரோலர் ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். எல்பிஎஃப்னுடைய தலைவர் எஸ் அசாருதீன் முபாரக் அவர்களுக்கும், செயலாளர் எஸ் முருகேசன் அவர்களுக்கும், பொருளாளர் பி பாஸ்கர் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் பி செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் ஐஎன்டிசி சங்கத்துடைய நிர்வாகிகள் ஐசங்கர் சி சின்னத்துறை வேதகன் அவர்களுக்கும், சிஐடியுடைய செயலாளர் சந்திரன் அவர்களுக்கும், ஏஎல்இனுடைய செயலாளர் மைக்கேல் ராஜ் மற்றும் எஸ் பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அதனுடன் எனக்கு வேலைவாய்ப்புக்கெல்லாம் மிகவும் உறுதுணையாக இருந்து வேலை வாங்கி கொடுத்த பணி நிறைவு பெற்ற வேலைவாய்ப்பு அலுவலர் எனது 6 பேர் அண்ணன் கே அப்பாத்துறை அவர்கள் துணையாரியுடன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது ஏற்புரையை கூறிக்கொள்கிறேன். அதனுடைய ஜேடலப்பனுடைய தலைவர் ஆபரகன் கருணாகரன் வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் ஏற்புரை கூறுகிறேன். மற்றும் எனக்கு இந்த பணிமனையிலே பணி பார்த்து கொண்டிருக்கும் போது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் போய் என்னை இங்கிருந்து தூக்கி பார்த்து இடத்திற்கு பணி அனுப்பிய போது இங்கே பணியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து திரு சபாநாயகர் மு அப்பா அவர்களை மூலம் ஏற்பாடு செய்து தந்த நமது பணிமனையுடைய எல்பிஎஃப் தலைவர் எஸ் அசாருதீன் அவர்களுக்கும், செயலாளர் எஸ் முருகேசன் அவர்களுக்கும், பொருளாளர் பி பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த VSR ஜெகதீஷ் அவர்களுக்கும், கவுன்சிலர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறி கூட்டத்திலே வந்திருக்கும் அனைத்து உற்றார் உறவினர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் என்னுடன் பணிபுரிந்த ஓட்டுநர் நடத்துனர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் எனக்கு ஏற்புரையை கூறி இரவு மாலை நேரத்தில் எனது வீட்டில் நடக்கும் விருந்திலும் அனைத்து தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர் உறவர்கள் கலந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நான் நம்ம டிஐ சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட என் கூட 2 வருஷமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம், அப்புறம் சங்கரன் கோயில் போயிட்டு மறுபடியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது. நியர்பை 2 இயர்ஸாக எனக்கு என் கூட உறுதுணையாக நின்று நல்லா சப்போர்ட் பண்ணி யாரிடமும் ஒரு கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு
என்னை வந்து நல்ல இதாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து பாலன் சார் வந்து இங்கே சிஏ ஆகும் முன்னா, அதாவது சிஏஐ டி ஆகும் முன்னாலே எனக்கு நான் வள்ளியூரில் என் கூட வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இருந்து எனக்கு பழக்கம். களக்காலில் ஸ்பெஷல் டியூட்டி போடும்போது சார் அங்கே வரும்போது பேசிட்டு இருப்போம். அப்புறம் நான் வந்து வள்ளியூர்லேருந்து மாற்றிலாகி திருநெல்வேலிக்கு போயிருக்கேன். அப்போ சார் வந்து ப்ரமோஷன் ஆகி சிஏஐ திஷ்ணமலைக்கு வந்திருக்கிறது வந்து கேள்விப்பட்டேன். அதாவது விதின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லணும்னு தெரியல. அதாவது என்ன வந்து திஷ்ணமலைக்கு போட்டாங்க. அதாவது பிஎம் திஷ்ணமலைன்னு போடும்போது சார் இங்கே வந்து சிஏ இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அது போக கூட உறுதுணையா முதல்ல வந்து முருகேசன் சேவலார் இருந்தாங்க. அவருக்கு வந்து என்னன்னு தெரியல, அவர் போய் அடுத்த அசாரதின்னு வந்தாங்க. ரெண்டு பேருமே எனி டைம் எந்த வண்டி எப்ப, அதாவது ஒரு வண்டி கூட நிற்க கூடாதுன்னு சொன்னா நல்லா சப்போர்ட் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, சார் பத்தி சொல்லணும்னா பங்க்சுவல். அதாவது திடீர்னு ஸ்பெஷல் டியூட்டி போடுவாங்க. சார் நாளைக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கு, நாங்க நேரில் காலைல 4 மணிக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா 3:45 வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. வந்து சாரை குறை சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் வைக்க மாட்டாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட சின்சியாரிட்டி அப்படிதான். குடும்பத்துல தெரியுது. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெருமையா இருக்கு. அதே மாதிரி எனி ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அவரோட, அதாவது ரொம்ப நெருங்கிய ஃபங்க்ஷனா இருந்தா கூட ஜஸ்ட் காலைல போய் அட்டன் பண்ணிட்டு டியூட்டிங்கிற கான்செப்ட்லயே வந்துருவார். அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா யாருமே, அதாவது குடும்பத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல லீவ் போட்டு போகதானே நினைப்பாங்களே தவிர அங்க போயிட்டு ரிட்டர்ன் இங்க வேலைக்கு வரணுங்கிற கான்செப்ட் யாருக்குமே வராது, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் தான். எனவே அவரும் அவரோட ஃபேமிலி எங்க இருந்தாலும் நல்லபடியா இறைவனோட இருந்து நல்லபடியா வாழணும்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனகணமன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்த் குஜராத் மராठा திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும்.
குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது நீ அழுதால் நானும் அழுவேன் அதற்கும் காரணம் புரியாது காரணம் புரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன் நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன் நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன் காலுக்கு செருப்பாவேன் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை பெரியவர் அத்தை இருவரை தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை பார்த்ததில்லை உள்ளதை சொல்வேன் சொன்னறிவேன் வேறொன்றும் தெரியாது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது
40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம்
அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ ரத்தத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூடம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ ரத்தத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான், வீசுறான் வீசுறான் வளையத்தாரே வீசுறான். பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாச
ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இதனாணி வேறு யாரு பாண்டி தேர போல இந்த வீட்டை பாரு பாரு வீரமான வம்சத்தினாளு இவங்கள போல் யாரு சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும் சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும் கோடி விரட்ட வைர கம்மல் கழட்டித்தானே எறிவாங்க திருட்டு பயல்ல புடிச்சு தட்ட கழுத்து சேர அமுப்பாங்க காட்டுறான் காட்டுறான் கலர் பாடம் காட்டுறான் நீட்டுறான் வாய ரொம்ப நீட்டுறான் சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புல நடக்கலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஊருக்குள்ள ஓடுதொரு ஆறு ஆறு ஆத்துக்குள்ள ஐர மீனும் சொல்லுதும் பேர சுத்து பட்டு 18 பட்டி நாட்டாமதான் யாரு யாரு பஞ்சாயத்து திண்ணையும் சொல்லும் தாத்தாவோட பேரு வாசக்கதவு திறந்தே இருக்கும் வந்த சொந்தம் திரும்பாது வேட்டையாட போன ஐயா 100 சிங்கம் குடிப்பாரு ஐயோ வைக்கிறான் ஐச தூக்கி வைக்கிறான் கத்துறான் காரியமா கத்துறான் ஈரமுள்ள இதயம் இருந்தா ஈட்டியத்த தாங்கலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க கவுத்துட்டான் குடும்பத்தையே கவுத்துட்டான் போட்டுட்டான் டெராவத்தா போட்டுட்டான் பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம் பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே
முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம். தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம். அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ. நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போம். அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே. ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம். வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதைப் போல வாழ்ந்திருப்போம். எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே. நம் ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களைப் போல் நாமே. அடைமழையாக பெய்யும் சந்தோஷம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உள்ளா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உள்ளா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்துக் கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.
பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. உருகும் மெழுகாய் உழைப்பவரே, உழைப்பில் ஊக்கம் தருபவரே. தெரிந்த பாதை உள்ளவரே, தெய்வமாக்கம் நிறைந்தவரே. சத்தியம் தவறா உத்தமரே, சமத்துவ நோக்கம் உடையவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. நீதியும் நேர்மையும் நேரத்தில் முதன்மையும் என்றுமே உமது முதல் மூச்சே. நீதியும் நேர்மையும் நேரத்தில் முதன்மையும் என்றுமே உமது முதல் மூச்சே. ஏற்றிடும் செயல்களை முடிப்பதில் முதன்மையும் என்பதும் உமது தனி சிறப்பே. பார்ப்பவருள்ளும் மகிழ்ச்சியில் துள்ளும் ஆற்றலும் அழகும் உடையவரே. சீரிய வாழ்வினை வாழ்பவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. நாவினி உண்மையும் உறவினி தூய்மையும் நானிலம் மதித்திட காப்ப. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் தெரிந்ததே. கனிகள் கித்திப்பா, கவிதை கித்திப்பா, அது அன்பை இடத்தித்திப்பா.
பூமி எங்கும் கண்டதில்லை பாசத்தை உன் போலே. வேறெதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே. நெஞ்சுக்குள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே. நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே. இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடுமே. அன்பெனும் தெய்வம் ஏற்றிய வீடும் தெய்வத்தின் ஆலயம்தான். வீடு என்றால் மோட்சம் என்றால் வீடு கண்டோ தேசத்திலே. அன்பினிலே அன்பினிலே ஆலயம் கண்டேனே. அண்ணன்களின் கைகளிலே தீபமும் நான் தானே. பாசத்திலே வாசம் தரும் பூவனம் நீதானே. தேசத்திலே ராகம் தரும் வீணையும் நீதானே. சிலர் வேதம் பாடலாம் சிலர் கீதை தேடலாம். நான் கண்ட வேதம் நான் கண்ட கீதம் அண்ணனின் வார்த்தைகள்தான். வானில் நிலா தேய்ந்திடலாம் பாசனிலா தேய்ந்திடுமோ. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே